அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்பினுடைய எண்ணமும் இஸ்ரேலுடைய எண்ணமும் என்னவென்றால், உலகம் முழுவதையும் ஒரு மொனோபோலி அரசுக்கு கீழ் கொண்டு வர வேண்டும். அதனுடைய முதல் விளைவுதான் வெனிசுவேலாவில் நிக்கோலஸ் மடூரோவினுடைய கைது. நிக்கோலஸ் அமெரிக்கா தன்னிச்சையில் எடுத்தா ஓகே, இதுல ஏன் இஸ்ரேலும் வந்து சேர்ந்துக்குது? இஸ்ரேலையும் அமெரிக்காவையும் பிரிக்கவே முடியாது, பிரிக்கவும் கூடாது. அது ஒரு யூத சாம்ராஜ்யம், இது ஒரு கிறிஸ்தவ நாடு. இவர்களுக்குள் பேப்டிசம் சார்ந்த உணர்வு பூர்வமான ஒரு ஒப்புதல் இருக்கின்றது. அது ஒன்று, பாயிண்ட் நம்பர் 1. இரண்டாவது, இந்த நாட்டை உருவாக்கியதே அமெரிக்காவும் பிரிட்டனும் தான். பால்பர் ஆண்டர்சன் உடைய டெக்ளரேஷன் உருவானது. அது மட்டும் இல்லாமல் யூத மக்கள் எப்போதும் அமெரிக்காவிலே பிறந்து அமெரிக்காவிலே கல்வி கற்று அமெரிக்க இராணுவ பயிற்சியிலே பட்ட பிறகுத்தான் இந்த நாட்டுக்கு வருகிறார்கள். அப்படி வந்து குடியேறியவர்கள் தான் 90 லட்சம் மக்கள் யூதர்கள். மிக அறிவுஜீவிகள்.